அவரா உதட்டுக்கு கீழே இருக்கிற மச்சான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் ஷோ எடுத்துடா. என்னடா பண்றானுங்க அவனுங்க? உங்களுக்காகவே நான் இருக்கேன் தெரியுமா? நான் பேசுனதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துறாங்க. நீ பேசுனதுக்கு இல்ல, அங்க கொஞ்சம் பாரு. ஸ்கூட்டர் ஓட்டுனீ எப்படி ஓட்டுன? நல்லா தான் ஓட்டினேன். எப்படி ஓட்ட முடிஞ்சிச்சு உனக்கு? கால் எட்டுச்சா? நான் என்ன குட்டையா? உன்னையோட நட்டதான் அப்ப. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜின் திகில் பாண்டி ஜெயஹோப் சூனாபானா வி அல்லாட் ஆறுமுகம் ஜிமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக். கொஞ்சமா கேமரா ஜூம் பண்ணு. இப்படியா? அவ்வளோ இல்ல, இப்படியா? ஏய் இவ்வளோ ஜூம் பண்ணாத. நான் கண்ணுல மேக்கப்பே போடல, அமைதியா இரு. நல்லா மோந்து பாரு, பீட்சா வாசனை மூக்குல ஏறும். என்னடா நீ மேக்கப் போடலன்னு போய் சொல்ற? போட்டு தானே இருக்க. நீ தான் போட்டிருக்க, ஏன் போய் சொல்ற? நான் வேணா கேமரால காமிக்கிறேன், நான் மேக்கப்பே போடல. நீ சாந்த நிலையில இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பில்போர்ட்ல நம்பர் 1 சிங்கர் எடுத்துட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கியே, வெக்கமா இல்ல? தூங்க விடு. தூங்க போறியா? தூங்காத. இதுதான் தவளை மற்றும் சிலந்தி ஆட்டம். ஓ மை காஷ், இத நான் பண்ணியே ஆகணுமே. ஹாப்பி பிறந்த நாள். எந்திரி, தூங்காத, தூங்கு முஞ்சு. பிறந்த நாள் அதுமா தூங்காத. மொய் மொய். ஏன்டா அதை கொண்டு வந்து மூக்குல வைக்கிற? என்னடா அப்படி பண்ற? டக்குன்னு பொறையர் அடிச்சுனா? ஆமா, அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் மூளை கோளாறு உள்ளவன், லூசு பய. அங்க பாருங்க, வீய பாருங்க. ஏன் எல்லா ஹார்மிஸையும் கவுத்துக்கிட்டு இருக்கான் அவன், நல்லா பாரு. நீ ஏன் ஓர ஒத்து ஊத்திக்கிட்டு இருக்க? தவளை மற்றும் சிலந்தி ஆட்டம் எப்படி பண்றது? இதோ நான் சொல்லித்தரேன். காலை இந்த மாதிரி வை, தலைகீழ இப்ப தொங்கு. சொல்லித்தரேன். வீ சிரிப்புலயே எல்லாரையும் மயக்கிறான்பா. இப்ப புது விதமா நானே கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இப்ப செய்ய போறேன். என்ன செய்ய போற? வந்து பாக்குறியா? காட்டு. இதோ இப்படிதான். நம்ம டீமா பிரிஞ்சு போவோமா? போய் சீ ஃபுட் சாப்பிட்டு வரலாமா இல்ல மீட் சாப்பிடலாமா? இதுதான் பக்கவா இருக்கும். நான் சீ ஃபுட் தான் சாப்பிடுவேன். சரி, நான் வந்து சாப்பிடுறேன். நீ என்னடா பண்ற? போயிரா. நீ தான்டா இங்க வந்திருக்க. நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டேன். சீ ஃபுட் சாப்பிடலாமா? சீ ஃபுட் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட போறேன். மீன் வளர்க்கறேன்டா. அப்ப சரி, நான் வந்து சாப்பிடுறேன். நீ என்ன சாப்பிடுற மாதிரி நான் சீ ஃபுட் சாப்பிட்டு பாத்து இளைக்கறாங்களே. நான் தான் முதல்ல வந்தேன். நான் எப்பவே வந்துட்டேன். நான் லேட்டஸ்டா வந்துட்டேன். தள்ளி போ. நீ தள்ளி போடா. ஓவியரே சற்று நில்லுங்கள். இது என்னுடைய அன்பளிப்பு. நான் உங்களுக்காக இதை முன்னாடி தேடி வச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஹைட்னா பயம் தானே? இல்லையே. போய் புழுவுறான்டா, போய் புழுவுறான். கண்ணை பாருங்க. நான் ஜேகேவோட போனா தைரியமா இருப்பேன். உன்னை தண்ணியிலேயே முக்கி கொன்றுவேன். இங்கிருந்து போடு. நீ போடா இங்க இருந்து. ஓ, 2 பேரையும் சேர்த்து தண்ணியை தள்ளி விட்டுட்டோம். நாசமா போறவன். எனக்கு உமா கொடுத்த உனக்கு இப்ப நான் உமா கொடுக்குறேன். நீ பாவம் தனியா சமைக்கிறேன்னு உன் கூட வந்து நின்ன. நான் ஒன்றும் தனியாலாம் இல்லை, பாவப்படுறேன். பாவப்பட்டு வந்தா திமிரு தானே உனக்கு. எனக்கு ஹைட்டா போய் அங்க இருந்து கீழே பார்த்தா தான் பயமா இருக்கு. மத்த அவ்வளோ அவசரம் போவோம். அப்ப என்ன பண்ணுவ? பயமா இருந்துச்சுன்னா என்ன பாத்துக்க. உனக்கு கம்பெனிக்கு நான் வேணும் தானே? எனக்கு தெரியும். ராமன் பண்றப்ப மூடிலாம் போடக்கூடாது, திறந்து வச்சதான் அப்படிலாம் வேற இருக்கேன். இப்பதான் எனக்கு தெரியும். பேசுறான் அது வார்த்தை. நன்றி. அப்பா எவ்வளவு பெரிய வார்த்தை. நன்றி ஆம்டா. என் முடிய தொடாத. ஏன் உன்னை நான் அப்படிதான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நாங்க எப்பவும் உங்களோட பெஸ்ட் ஆர்டிஸ்டா இருப்போம்னு நாங்க நிரூபிச்சு காமிக்கிறோம். ரொமான்டிக்கான ஆளு வீதாப்பா. இல்ல ஜேகே தான். போய் சொல்றான் அவன் தான். இவன் தான் எப்ப ரொமான்டிக்கா பாப்பான் எல்லாரையும். கண்ணு வச்சு மயக்குவான் எல்லாரையும். ஒரே கூச்சமா இருக்கு தல, சும்மா இரு. அவன் சிரிப்பு இருக்கே, சிரிச்சாலே 100 பேர் மயக்கம் போட்டு விழுறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன அப்படிதான் ஆரம்பிச்சு சாமி. ஐயோ ஏன்டா நீ வேற? இவனை சும்மா விடக்கூடாது உங்களுக்குலாம். ஏய் நானும் வரேன். நீ எதுக்குடா வர? டேய் லைன் வருதுடா, என்ன பாட விடுங்கடா. அவரா உதட்டுக்கு கீழே இருக்கிற மச்சான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் ஷோ எடுத்துடா. என்னடா பண்றானுங்க அவனுங்க? டேய் இன்னொருத்தவங்க யாராச்சும் பேசுங்கடா, ஜேகே தவிர. ஜேகே பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே இது பிடிச்சிருந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன்.
எனக்கு பூவோட ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன பூவோட ஸ்மெல்னு சொல்லு. அந்த பூவே நீதான். ஐயோ இட தாக்குறானே. நான் பாடுறப்ப நான் தொல்லை பண்ணில. ஐயோ என் வயித்து நெருக்குறான். குடலெல்லாம் வெளியே வந்துரும் போலயே. ஒழுங்கா பாடு. ஐயோ சரி எனக்கும் ஜோசியம் பாரு. அப்ப கைய கொடு. பார்த்து கையை முறிச்சிடாத. பொண்ணான கை. ஓகே. ஓ அற்புதமான போட்டோ வந்து வலிக்குது. சரியான லைட்டரா மூஞ்சில அடிச்சு விட்டாங்க. டேய் இவனுங்க யாரா ஷோக்கு கூட்டிட்டு வந்தது? இந்த இது உனக்கு இது உனக்கு இது உனக்கு. எனக்கு ரெண்டு வந்துருச்சு. ஒண்ணு வச்சுக்க. என்னது? ஹேய் ஹேய் இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கோட். எல்லாரும் கொடுத்துட்டேன்ல. இந்த இது நீ வச்சுக்க. ஏதாவது ஒண்ணு கொடு. ரெண்டுத்துல எது வேணும்? எல்லாத்தையும் யூஸ் பண்ணு. ஓ நம்மள கேமரால காமிக்கறாங்க. ஓ சீக்கிரம். நான் அதை எடுத்துக்கிறேன், நீ இதை எடுத்துக்க. எதுக்கு? சொல்றதா கேளு, அதை கொடு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கத்துறாங்க? அங்க என்ன நடக்குது நீயே பாரு. அட கடவுளே. வேற எதுவும் பண்றதுக்கு இல்லைன்னா நம்ம ஸ்னோமேன் பண்ணுவோமா? ஒரு வாட்டி ட்ரெயினியா இருக்கிறப்ப ஸ்னோ பால் வச்சு நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். ஞாபகம் இல்லையே. உங்களுக்காகவே நான் இருக்கிறேன். நான் பேசுனதுக்கு இவ்வளோ சத்தமாக கத்துறாங்க. நீ பேசுனதுக்கு இல்லை, அங்கே கொஞ்சம் பாரு. ஞாபகம் இல்லையா? ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, நம்ம டாம் வாசல்ல தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். போட்டி போடாத, கையை முறிச்சிருவேன். சொல்லி விளையாடுறியா? நான் இப்போ எங்கேயாச்சும் வெக்கேஷனுக்கு போறதா கூட யாரை கூட்டிட்டு போவேன்னு ஆர்மிஸ் இப்போ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அது யாருன்னா திரும்ப திரும்ப நீ விளையாட வர பத்தியா? அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி. அப்படி நீ தொத்தத போற. அது யாருன்னா கண்டிப்பா என்ன சொல்லுவான் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு மன நிம்மதி வேணும், அமைதி வேணும். அதனால இந்த பண்டிகையை பத்தி சொல்ல வர முடி நல்லா புசு புசுன்னு இருக்கு. நான் சொல்றேன், பண்டிகை வந்து ஒரு பெரிய பண்டிகை, ஒரு நல்ல பண்டிகை. அதனால நான் வெக்கேஷனுக்கு யாரை கூட்டிட்டு போகணும்னு நீங்க கேட்டீங்க. அதோட பதில் வந்து சொல்லி தொலைய மாட்டான் டக்குனு. நான் யூஸ்வல் அதுக்கெல்லாம் தனியாவே போயிட்டு வந்துருவேன். இந்த பண்டிகை வந்து பிரம்மாண்டமா சொல்லிட்டு இருக்கு. நான் யூஸ்வலா தனியாவே போயிடுவேன். டேரக்டாவே கேட்ட வேண்டியதான். அப்ப என்ன கூட்டு போக மாட்டேன்? ஏய் தூங்க மூஞ்சி எந்திரி. மணி என்ன தெரியுமா? மதியானம் ஆயிடுச்சு. என்ன தூங்க விட முடியாது. தேசியம் வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப கூலான ஆள். அதனால அவரை வரைகிறது வந்து ரொம்ப சுலபம் கிடையாது. இதை நான் ட்ரை பண்ணுறேன். நான் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்? பண்டிகை. இந்த மாதிரி புனிதமான பண்டிகையில் நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்யணும். நான் வரைஞ்ச பெயிண்டிங்கை காட்டுறதா இல்லை, ஏன்னா அது ரொம்ப வட்டமாக வந்துருக்கு. அதனால் அதை ப்ளர் பண்ணிடுங்க, காமிக்காதீங்க. உன் ரூமில் போய் போடுறா. உன்னை எழுப்பத்தானே வந்து எப்படி போவேன்? நான் எந்திரிச்சுக்கிறேன் பொறுமையாக, நீ போய். இப்போ முடியாது, எந்திரி. ஏ ஜேக்கே, உங்ககிட்ட நல்ல கார்டு இருக்கே, எனக்கு வேணுமே. எனக்கு கார்டு முக்கியம் இல்லை, எடுத்துக்கலாம். எனக்கு இதெல்லாம் முக்கியமே இல்லை. எந்திரா, ஏன்டா ரோடு ரோல எப்படி பண்ணுற? அப்படிதான் நான் ரோடு போடுவேன். எந்திரிக்கிறியா இல்லை? இப்போ நான் அப்புறம் வரேன். விட மாட்டேன். நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்டினீ, எப்படி ஓட்டினேன்? நல்லா தான் ஓட்டினேன். எப்படி ஓட்ட முடிஞ்சிச்சு உனக்கு? கால் எட்டுச்சா? நான் என்ன குட்டையா? உன்னையோட கட்டதான். அப்போ நான் எனக்குன்னு தனி உலகமே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இந்த பசில் அடுக்கிறது? ஜேகே இங்கே வா, பசில் அப்புறம் விளையாடு. அவன் கூப்பிட்றாங்க, போ போ. சும்மா விளையாண்டாலும் விளையாட வராது. இதில் விரல விட்டுட்டு வேற விளையாடணுமா? 1 2 3. ஜேகே, அந்த பசிலெல்லாம் கலைச்சிரு. அதெல்லாம் அடுக்காத, வேண்டாம். வாய மூடு. நான் சொல்றது அவனு சொல்றான். கடல் கடையில பெரிய விலங்கினங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? கண்டிப்பா இருக்கும் தான். ஏன்னா அது கடலாச்சே. சுறாலாம் அங்க இருக்குமாண்டா. புத்தாண்டே நல்வாழ்த்துக்கள். ஓ மை காட், நான் நிக்கிற பொசிஷனே சரியில்லை. புத்தாண்டே நல்வாழ்த்துக்கள். ஐயோ, என்னை அவனோட எதிர்பார்த்துட்டுல. நீ இப்ப எந்திரி, தூங்க கூடாது நீ. ஐயோ நெளி போட்டானே, டயர்டா இருக்குடா. நீ தூங்கவே கூடாது. சீக்கிரம் திரும்பி தொலை. இது என்ன புதுமையான கலையா இருக்கு? நல்லா இருக்கே. எவ்வளவு பேர் நிக்கும்? சுறாவோட மூக்குல அடிச்சா அது மயக்கம் போட்டு விழுந்துருமா? நான் ஒரே அடி அடிப்பேன், அதை மயக்கம் போட்டுரும். புத்தாண்டே நல்வாழ்த்துக்கள். முடியாதடா. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓயோயோ பாவமா இருக்கே. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? டிஸ்கவரி சேனல்ல பார்த்தேன். மூக்குல அடிச்சா மயக்கம் போடுமா? எனக்கு தெரியும். ஒரே அடி. என்ன மூஞ்சிராது? இதெல்லாம் வியாபாரமாவாது. இங்கேயா? அங்க தாண்டா வலிக்குது. உடல்ல ஏதோ நோய் இருக்கு போல. அப்ப என்னடா சொல்ற? ஆமா, தேவோட ட்ரெஸ் பக்கா வந்துச்சு.
ஆமாம் ஆமாம் ஜேகே ஒருத்தர் சூப்பராக இருந்துச்சு. நான் உனக்கு 5 ஸ்டார் தரேன். நான் உனக்கு இன்னும் கூட தரணும்னு ஆசைப்பட்றேன். என்னடா பண்ணுறீங்க படுத்துக்கிட்டு லைவ் ஓடுது பாருங்களா. மயக்கமாக வருது. உண்ட மயக்கம் தான் வேற ஒன்றும் இல்லை. ஒரு முட்டை சாப்பிட்டா அப்படிதான். ஐயோ ஜேகே என்ன இவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியா? ஆமாம். ஓஹோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓ வாயிலிருந்து நல்ல வார்த்தை. நல்லாவே இல்லடா நீ. நிறைய கொடுத்துருப்பானா 5க்கு மேலே ஸ்டார் இல்லை. ரொம்ப நன்றி. என்னையும் பாராட்டி பேசுறதே ஆச்சரியம் தான். நான் தான் பாராட்டுறதே அபூர்வன்ட்டியே. ஆமா எப்போ கிண்டல் பண்ற நீ திடீர்னு பாராட்டினா விளங்குமா அது? எல்லாம் வழங்கும் போ. வீ ரொம்ப வளைஞ்சு பேசுவான். நானே நோட் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. சாண்ட்விட்டாலாம் கூட ஐயோ ஆண்டவா தாங்க முடியல. எனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாட்டோட லிரிக்ஸை பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி. அதெல்லாம் இவன் புலி என்ன அடிச்சு உட்கார வச்சிட்டாங்களா? பின்ன என்னடா ஷூட்டிங்ன்ற பேரில் எப்படிலாம் பண்ணுறீங்க? சரியான அடி போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி விடு ஷூட்டிங் தானே. அழுவாட கணத்தோட நான் பாதியில தானே வந்தேன். நீங்க 3 பேர் தானே ஃபர்ஸ்ட் வந்தீங்க. நீங்க தான் லைவ் முடிக்கணும். அதெல்லாம் இல்லை நீயும் கூட இருக்கணும். சேர்ந்தே முடிக்கலாம் லைவை. ஏன் இப்படி பறக்க வாட்டி மாதிரி போகிறேன்? சரி நான் கிளம்புறேன். நீங்க என்னன்னு பாருங்க. சரி அப்போ நானும் கிளம்புறேன். நான் குளிக்க போறேன். நீ இருந்து லைவை முடிச்சிட்டு போ. நீ இரு சேர்ந்தே முடிச்சிட்டு போ. 5 ஜங்குகி விசஸ் 5 வயசு ஜங்குகியா? 5 வயசு ஜங்குகி. நீ இருந்து லைவை முடிச்சிட்டு தான் போகணும். இவனுங்க என்ன பண்றானுங்க பின்னாடி ஒன்றும் புரியலையே. முடிக்கிறதா சட்டம் முடிங்க. நான் போகணும் வேற. வீக்கிட்ட கேட்ட அதே கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களா? எனக்கு 5 வயசு வீ தான். ஏன்னா அப்பதான் தொல்லை கொஞ்சம் கம்மியா இருக்கும். 5 வயசு ஜங்குகின்னா அடிச்சு அடைக்கிடலாம். ஆனா 5 டேஷிங் இருந்தா அடக்க முடியாது இல்லையா? அதனால 5 வயசு டேஷிங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். 5 டேஷ் இருந்தால் சொல்ல ஜாஸ்தியா இருக்கும். 5 வயசு டேங்கன்னா ஒரே டேஷிங் தானே. அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் தான் அண்ணனா இருப்பேன். அவன் குட்டி பையனாக தான் இருப்பான். நான் நல்லா மிரட்டுவேன்.